Hello everyone, have a great day. Welcome to my YouTube channel AM at Ashwini Miss. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா set languageல application on cardinality of sets. அதாவது application on cardinality of sets ஓட introduction plus 9th standardல exercise 1.6ல problem number 1, 2, 3 பார்க்க போறோம். Application on cardinality of sets. Previous exerciseலயே வந்து நம்ம cardinality of sets பார்த்திருப்போம். அப்படினா என்னது? ஒரு செட்குள்ள எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி எழுதுவோம். அவ்வளவுதானே? அதோட அப்ளிகேஷனை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். We have learnt about the union, intersection, complement and difference of sets. Now we will go through some practical problems on sets related to everyday life. என்ன சொல்றாங்கன்னா நம்ம யூனியன், இன்டர்செக்ஷன், காம்ப்ளிமெண்ட், டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸ்லாம் படிச்சிட்டோம். இப்போ நம்ம practical problems பார்க்க போறோம். டெய்லி லைஃப்ல நம்ம எப்படி செட்ஸை யூஸ் பண்றோம் அதை ரிலேட் பண்ண ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரிசல்ட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு மெயின். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? இஃப் A and B are two finite sets, then ஏவும் பியும் finite sets இருக்கணும். finite setsனா என்னது? அதுக்கு ஒரு end இருக்கணும். ஓகேங்களா? So first result வந்து n of A union B equal to n of A plus n of B minus n of A intersection B. ஓகேங்களா? Second one வந்து n of A minus B equal to n of A minus n of A intersection B. Third one n of B minus A equal to n of B minus n of A intersection B. Fourth one n of A dash equal to n of U minus n of A. ஓகேங்களா? ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வென் டயக்ராம் பாருங்க. யூனிவர்சல் செட் இருக்கு, A செட் இருக்கு, B செட் இருக்கு. நம்ம A இன்டர்செக்ஷன் B னா எங்க ஷேட் பண்ணுவோம்? இந்த இன் பிட்வீன்ல ஷேட் பண்ணுவோம்ல. சோ அதுதான் வந்து A இன்டர்செக்ஷன் B ன்னு போட்டுருக்காங்க. A மைனஸ் B னா எங்க ஷேட் பண்ணுவோம்? இங்க ஷேட் பண்ணுவோம். சோ அதுதான் அங்க எழுதி இருக்காங்க. அதே மாதிரி B மைனஸ் A னா எங்க ஷேட் பண்ணுவோம்? இங்க ஷேட் பண்ணுவோம். சோ அதான் அங்க வந்து டினோட் பண்ணிருக்காங்க. ப்ராப்ளம்ஸ்ல வந்து நம்ம இது மாதிரி யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். சோ வந்து இந்த இமேஜும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. Next note, from the above results we may get n of A intersection B equal to n of A plus n of B minus n of A union B. இந்த ரிசல்ட் வந்து இந்த ரிசல்ட்டை ஆல்டர் பண்ணா நமக்கு கிடைக்கும். அதாவது மைனஸ்ல இருக்க n of A intersection B வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிடுச்சுன்னா பிளஸ்ஸா மாறிடுமா? அதுதான் இங்க வந்திருக்கு. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க n of A யூனியன் B வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ்ல போயிடும் இல்லையா? சோ மைனஸ் n of A யூனியன் B. சோ இதை ஆல்டர் பண்ணதுனால தான் வந்து இந்த ரிசல்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் n of U equal to n of A plus n of A dash. இந்த ரிசல்ட் வந்து இதை ஆல்டர் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ இங்க இருக்க மைனஸ் n of A வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? பிளஸ் n of A ஆயிடும். ஓகேங்களா? அப்போ இங்க ரிமைனிங் என்னதான் இருக்கும்? n of U மட்டும் தான் இருக்கும். n of U equal to n of A dash plus n of A. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரிசல்ட், if A and B are disjoint sets, then n of A union B equal to n of A plus n of B. அதாவது அந்த செட் வந்து டிஸ்ஜாயிண்டா இருந்துச்சுன்னா, இது வந்து ஓவர்லாப்பிங் செட்ஸ் இல்லையா? டிஸ்ஜாயிண்ட்னா எப்படி இருக்கும்? தனித்தனியா இருக்கும். சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ n of A union B வந்து n of A plus n of B ஆ இருக்குமா? நல்லா கவனிச்சுக்கோங்க. டிஸ்ஜாயிண்டா இருந்தா மட்டும்தான் இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணணும். ஓவர்லாப்பிங்கா இருந்துச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நோட், let us consider the following results which will be useful in solving problems using Venn diagram. Let three sets A, B and C represent the students from the Venn diagram. என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை क्वेश्चनல 3 செட் கொடுத்திருந்தாங்கன்னா
அந்த ப்ராப்ளமை எப்படி வென் டயக்ராம் மூலமா சால்வ் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த நோட்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அவங்க என்ன சொல்லிருக்காங்க, ஏபிசின்னு 3 செட் சொல்லிட்டாங்க, ரெப்ரசன்ட் தி ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. கேபிட்டல் ஏ பிசி. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஒன்லி செட் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு ஸ்மால் ஏ, ஒன்லி செட் கேபிட்டல் பி ஈக்குவல் டு ஸ்மால் பி, ஒன்லி செட் கேபிட்டல் சி ஈக்குவல் டு ஸ்மால் சி. என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த கேபிட்டல் ஏ ஓட வேல்யூ வந்து ஸ்மால் ஏன்னு கொடுத்திருக்காங்க, இந்த கேபிட்டல் பி ஓட வேல்யூ வந்து ஸ்மால் பி கொடுத்திருக்காங்க, இந்த கேபிட்டல் சி ஓட வேல்யூ வந்து ஸ்மால் சி ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஒன்லி ஒன் செட் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஸ்மால். ஓகேங்களா? எல்லாமே டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஒன்லி ஒன் செட்னா என்ன அர்த்தம், தனித்தனியா இந்த ஏல மட்டும் யார் யார் இருக்கா, இந்த பில மட்டும் யார் யார் இருக்கா, இந்த சில மட்டும் யார் யார் இருக்கா, ஒன்லி ஒன் செட் தானே சொல்லிருக்காங்க. சோ ஒன் செட்னு கேட்டா இந்த ஏ இந்த பி இந்த சி இந்த மூணுமே நம்ம ஆட் பண்ணணும், ஸ்மால் ஏ பி சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஒன்லி 2 செட்ஸ் வந்து equal to x plus y plus z. 2 setsனா வந்து intersection. ஓகேங்களா? இப்போ a க்கும் b க்கும் intersection ஓட வேல்யூ வந்து x ன்னு கொடுத்திருக்காங்க, b க்கும் c க்கும் intersection வேல்யூ வந்து y, a க்கும் c க்கும் intersection வேல்யூ வந்து z. அவங்க சொன்னதே வந்து 2 செட்னு தான் சொன்னாங்க. சோ இந்த x y z தான் நம்ம ஆட் பண்ணனும். ஓகேங்களா? 1 செட்னு சொன்னா a b c, 2 செட்னா இந்த intersection part x y z. ஓகேங்களா? Next, number of students exactly in 3 sets equal to R. Number of students வந்து exactly 3 setsல இருக்காங்களாம். So அப்போ அதோட வேல்யூ வந்து R. அதாவது 3 செட்ல இருக்கணும். 3 செட்ல இருந்தா இந்த ரீஜன்ல தான் நம்ம ஷேட் பண்ணுவோம். So இந்த ரீஜன்ல இருக்க வேல்யூவை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. 1னா இந்த பெரிய சர்க்கிள்ல இருக்க வேல்யூ. ஓகேங்களா? 2னா இந்த மிடில், 3னா சென்டர் வேல்யூ. சோ இந்த வேல்யூஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சோ இதெல்லாம் வந்து நல்லா பார்த்து வெச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இன் அட்லீஸ்ட் 2 செட்ஸ். அட்லீஸ்ட் 2 செட்ஸ்னா 2ஆ இருக்கலாம், இல்லனா வந்து மோர் தென் 2ஆ இருக்கலாம். ஓகேங்களா? சோ அப்பனா 2னா நான் என்ன வேல்யூ எடுத்துக்க சொன்னேன், xy z ன்னு எடுத்துக்க சொன்னேன். 2 விட அதிகம்னா 3 தானே, அப்ப 3 வந்தா நான் எந்த வேல்யூ எடுத்துக்க சொன்னேன், r ன்னு சொன்னேன்னா அப்போ இந்த எல்லா வேல்யூஸையும் எடுத்துக்க போறோம், x y z r. சோ அத தான் இங்க ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அட்லீஸ்ட் 2னா 2 எடுத்துக்கணும், 3 எடுத்துக்கலாம், 4 5 இப்படி தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ இங்க வந்து 2 3 மட்டும் தான் இருக்கு. சோ அந்த வேல்யூஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இன் 3 செட்ஸ் ஈக்குவல் டு a plus b plus c plus x plus y plus z plus r. 3 செட்ஸ்ல இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்னா இதுல இருக்க எல்லா வேல்யூஸுமே எடுத்து ஆட் பண்ண போறோம். அவ்வளவுதான். a b c x y z r இது எல்லா வேல்யூமே ஆட் பண்ணா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இன் 3 செட்ஸ் நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ABC வச்சு பார்க்கிறது மேபி கன்ஃபியூஸ்டா இருக்கலாம். நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ்ல வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் பார்ப்போம். சோ அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். Exercise 1.6 first problem, first subdivision. If n of a equal to 25, n of b equal to 40, n of a union b equal to 50 and n of b dash equal to 25, find n of a intersection b and n of u. Question என்ன சொல்லிருக்காங்கன்னா n of a கொடுத்துட்டாங்க, n of b கொடுத்துட்டாங்க, n of a union b கொடுத்துட்டாங்க, n of b dash கொடுத்துட்டாங்க. நம்மள n of a intersection b யோ n of u யோ ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுல நம்ம வந்து ரிசல்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். இந்த ரிசல்ட் வந்து நம்ம இன்ட்ரோலயே பார்த்திருப்போம். n of a intersection b equal to n of a plus n of b minus n of a union b. நம்மள வந்து n of a intersection b ஃபைண்ட் பண்ண சொன்னதனால இந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம கிட்ட n of a வேல்யூ இருக்கு, n of b வேல்யூ இருக்கு, n of a union b ஓட வேல்யூ இருக்கு. சோ இந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ n of a ஓட வேல்யூ என்னது 25 plus
n of b ஓட வேல்யூ என்னது 40. ஃபார்முலால இருக்க மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. n of a யூனியன் b ஓட வேல்யூ வந்து 50. ஓகேங்களா? இப்போ பிளஸ்ல இருக்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 25 plus 40 வந்து 65. இந்த minus 50 அப்படியே போட்டுக்கோங்க. 65 minus 50 எவ்வளோ? 15. Therefore n of a intersection b equal to 15. ஓகேங்களா? next n of u find பண்ண போறோம். n of u equal to n of b plus n of b dash. ஓகேங்களா? n of b ஓட வேல்யூ என்னது? 40. n of b dash ஓட வேல்யூ என்னது? 25. 40 plus 25 65. Therefore n of u equal to 65. இன்ட்ரோல பார்த்த ரிசல்ட்ல வந்து இங்க வந்து n of a plus n of a dash னு இருந்திருக்கும். இங்க நான் ஏன் n of b n of b dash யூஸ் பண்றேன்னா நம்ம கிட்ட n of b வேல்யூ இருக்கு n of b dash வேல்யூ இருக்கு. சோ அதனால நான் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? உங்ககிட்ட இப்ப n of a ஓட வேல்யூ n of a dash ஓட வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த ரிசல்ட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் சப்டிவிஷன், if n of a equal to 300, n of a union b equal to 500, n of a intersection b equal to 50 and n of b dash equal to 350, find n of b and n of u. क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்கன்னா n of a வேல்யூ கொடுத்தாச்சு, n of a union b வேல்யூ கொடுத்தாச்சு, n of a intersection b வேல்யூ கொடுத்தாச்சு, n of b dash வேல்யூவும் கொடுத்தாச்சு. நம்மள n of b யோ n of u யோ ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ இங்க நான் என்ன ரிசல்ட் யூஸ் பண்றேன்னா n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. நல்லா பாருங்க, நம்ம எந்த ரிசல்ட் எடுத்தாலும் அந்த ரிசல்ட்ல நம்மளுக்கு ஒரே ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு தான் வேல்யூ இல்லாம இருக்கணும். நல்லா பாத்துக்கோங்க. இங்க பாருங்களேன், n of a union b க்கு வேல்யூ இருக்கு, n of a க்கு வேல்யூ இருக்கு, n of b க்கு வேல்யூ இல்ல. ஓகேங்களா? n of a intersection b க்கு வேல்யூ இருக்கு. சோ ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு தான் நமக்கு வேல்யூ இல்ல. இது மாதிரி இருந்தாதான் நம்மளால வந்து ரிசல்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ n of a union b ஓட வேல்யூ என்னது? 500 equal to n of a ஓட வேல்யூ 300. n of b நமக்கு தெரியாது. சோ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ் அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. n of a intersection b ஓட வேல்யூ என்னது? 50. ஓகேங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் ஸ்டெப், 500 equal to 300 ல 50 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 250 பிளஸ் இந்த n of b அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க 250 லெஃப்ட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் 250 ஆகுமா? பிகாஸ் இங்க வந்து பிளஸ் 250 இருக்கு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸ் 250 ஆயிடும். ஓகேங்களா? 500 minus 250 equal to n of b. 500 minus 250 வந்து 250 equal to n of b. Therefore n of b equal to 250. ஓகேங்களா? இது ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேங்களா? 250 equal to n of b ன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், n of b equal to 250 ன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் n of u ஃபைண்ட் பண்ண போறோம். இங்கேயும் வந்து நம்மளுக்கு n of b வேல்யூ இருக்கு, n of b dash ஓட வேல்யூ இருக்கு. சோ அதனால நான் இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ண போறேன். n of u equal to n of b plus n of b dash. n of b ஓட வேல்யூ வந்து 250 plus n of b dash ஓட வேல்யூ 350. 250 plus 350 வந்து 600. Therefore n of u equal to 600. ஓகேங்களா? செகண்ட் ப்ராப்ளம், if u equal to set of all x such that x belongs to n, n means natural numbers, x less than or equal to 10, a equal to set of 2, 3, 4, 8, 10 and b equal to set of 1, 2, 5, 8, 10, then verify that n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா u செட்டை வந்து செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்துட்டாங்க. சோ அதோட வேல்யூவை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் a செட் கொடுத்துட்டாங்க, b செட் கொடுத்துட்டாங்க. நம்மள இந்த ரிசல்ட்டை வந்து வெரிஃபை பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் u ஃபைண்ட் பண்ணலாம். u என்ன சொல்லிருக்காங்க? u குள்ள x ன்ற எலிமெண்ட்ஸ் இருக்குமா, அந்த x வந்து belongs to natural numbers சொல்லிட்டாங்க. natural number starts from 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லிருக்காங்க? x less than or equal to 10 ன்னு சொல்லிட்டாங்க.
less than 10 என்னென்ன values வரும் 1 2 3 4 5 6 7 8 9 next அவங்க வந்து ஈக்குவல் டு கொடுத்ததனால நம்ம 10யும் சேர்த்துக்கிறோம் சோ வந்து 10 வந்துரும் அப்போ u ஓட வேல்யூ வந்து set of 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகேங்களா இங்க வந்து மேக்ஸिमम நம்ம வந்து n of ல தான் நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும் cardinality of a sets இல்லையா சோ அதனால n of u நான் ஃபைண்ட் பண்ணிக்கிறேன் n of u வந்து 10 because இங்க வந்து 10 எலிமெண்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் நமக்கு கொடுத்த ரிசல்ட்ல என்னென்ன வேல்யூஸ் வேணும் நமக்கு n of a union b வேணும் n of a வேணும் n of b வேணும் n of a intersection b வேணும் சோ ஒவ்வொண்ணா நம்ம ஃபைண்ட் பண்ணலாம் நான் ஃபர்ஸ்ட் n of a ஃபைண்ட் பண்ணிருக்கேன் n of a எப்படி ஃபைண்ட் பண்ணிருக்கேன் a ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி எழுதிருக்கேன் சோ 1 2 3 4 5 இருக்கா அப்போ n of a equal to 5 n of b equal to b செட்ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க 1 2 3 4 5 so n of b equal to 5 next n of a intersection b find பண்ண போறேன் first bracketல இருக்க a intersection b find பண்ணலாம் a intersection b equal to a செட் எடுத்து எழுதிக்கோங்க intersection b செட் எடுத்து எழுதிக்கோங்க intersection என்னது ரெண்டு செட்லயுமே இருக்கிற காமனான எலிமெண்ட்ஸை பிக் பண்ணி எழுதணும் ஓகேங்களா சோ 2 இங்கேயும் இருக்கு சோ எடுத்து எழுதிக்கோங்க 3 இருக்கா இல்ல 4 இருக்கா இல்ல 8 இங்கேயும் இருக்கு சோ எடுத்து எழுதிக்கோங்க 10 இங்கேயும் இருக்கு சோ எடுத்து எழுதிக்கோங்க a intersection b equal to set of 2 8 10 நம்ம இங்க n of a intersection b தான் ஃபைண்ட் பண்ணனும் சோ n of a intersection b equal to a intersection b ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு 1 2 3 சோ 3 n of a intersection b வந்து 3 ஓகேங்களா நெக்ஸ்ட் n of a union b ஃபைண்ட் பண்ண போறோம் a union b first find பண்ணிடலாம் a union b equal to a set எடுத்து எழுதிக்கோங்க union b set எடுத்து எழுதிக்கோங்க union என்னது எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து எழுதணும் ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது சோ ஃபர்ஸ்ட் இந்த செட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க 2 3 4 8 10 இந்த செட்ல இருந்து நான் 1யும் 5யும் மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன் because 2 8 10 வந்து நான் ஆல்ரெடி எழுதிட்டேன் சோ ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா next n of a union b equal to 7 a union b ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க 1 2 3 4 5 6 7 சோ அதனால தான் இங்க நான் 7 போட்டுருக்கேன் இப்போ நான் எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க நம்மள என்ன சொன்னாங்க வெரிஃபை பண்ணுங்க அப்படினு சொன்னாங்க சோ அவங்க கொடுத்த ரிசல்ட்டை எடுத்து எழுதிக்கிட்டேன் நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது n of a union b 7 எடுத்து எழுதிக்கிட்டேன் equal to n of a எவ்வளவு கிடைச்சது 5 plus n of b ஓட வேல்யூ என்னது 5 next ஃபார்முலால இருக்க மைனஸ் n of a intersection b ஓட வேல்யூ என்னது 3 next left hand sideல இருக்க 7 அப்படியே போட்டுக்கோங்க right hand sideல வந்து நம்ம ஆட் பண்ண போறோம் 5 plus 5 என்னது 10 னா 10 அப்புறம் அங்க இருக்க -3 அப்படியே போட்டுக்கோங்க 7 equal to 10 minus 3 என்னது 7 அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது left hand side right hand side ஈக்குவலா இருக்குன்னு தெரியுது therefore n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கு சோ இது is verified ஓகேங்களா problem number 3 verify n of a union b union c equal to n of a plus n of b plus n of c minus n of a intersection b minus n of b intersection c minus n of a intersection c plus n of a intersection b intersection c for the following sets. First subdivision a equal to set of a, c, e, f, h, b equal to set of c, d, e, f and c equal to set of a, b, c, f. क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்மள வந்து இந்த ரிசல்ட்ட வந்து வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க ஓகேங்களா a b c செட் எல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க நம்மள வந்து வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க சோ இந்த ரிசல்ட்ட நான் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிறேன் as usual left hand side right hand side தான் ஃபைண்ட் பண்ண போறேன் left hand side என்ன கொடுத்திருக்காங்க n of a union b union c ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்குது ஃபைண்ட் பண்ணலாம் a union b union c equal to a செட் எடுத்து எழுதிக்கோங்க யூனியன் b செட் எடுத்து எழுதிக்கோங்க யூனியன் c செட் எடுத்து எழுதிக்கோங்க யூனியன்னா என்னது எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து எழுதணும் ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது
ஃபர்ஸ்ட் செட் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க ACEFH. செகண்ட் செட்டு C ஆல்ரெடி எழுதிட்டோம், D எடுத்து எழுதிக்கோங்க, E ஆல்ரெடி எழுதிட்டோம், F ஆல்ரெடி எழுதிட்டோம், ஸோ அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் செட்டு A ஆல்ரெடி எழுதிட்டோம், B எழுதல, ஸோ B எடுத்து எழுதிக்கோங்க, C ஆல்ரெடி எழுதிட்டோம், F ஆல்ரெடி எழுதிட்டோம். ஓகேங்களா? ஸோ A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் டு செட் ஆஃப் A, C, E, F, H, D, B. ஓகேங்களா? நெக்ஸ்ட் N ஆஃப் A யூனியன் B யூனியன் C ஃபைண்ட் பண்ண போறோம். N ஆஃப் நாவே வந்து கவுண்டிங் தான். ஸோ A யூனியன் B யூனியன் C ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7. Therefore N of A union B union C equal to 7. இதை நான் வந்து equation 1 ன்னு எடுத்துக்கிறேன். Next right hand side என்ன கொடுத்திருக்காங்க? N of A plus N of B plus N of C minus N of A intersection B minus N of B intersection C minus N of A intersection C plus N of A intersection B intersection C. So இந்த எக்ஸ்பிரஷன்கள்லாம் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சாதான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் N of A क्वेश्चनல A செட் கொடுத்துட்டாங்களா, அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. N of A னா A ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு கவுண்ட் பண்ண போறோம். 1 2 3 4 5. N of A equal to 5. நெக்ஸ்ட் B क्वेश्चनல கொடுத்துட்டாங்களா B செட், அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. N of B equal to 1 2 3 4. 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு, சோ 4 போட்டாச்சு. நெக்ஸ்ட் C क्वेश्चनல கொடுத்த C செட் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. கவுண்ட் பண்ணுங்க 1 2 3 4. அப்போ N of C equal to 4. Next N of A intersection B find பண்ணனும். First A intersection B find பண்ணிக்கலாம். A intersection B னா என்னது? A செட்லயும் B செட்லயும் இருக்க காமனான எலிமெண்ட்ஸ். A இங்க இருக்கு, இங்க இருக்கா? இல்ல. C இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. நெக்ஸ்ட் E இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. நெக்ஸ்ட் F இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ C E F தான். நெக்ஸ்ட் N of A intersection B 1 2 3 3 எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால இங்க 3 போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் B intersection C. B intersection C னா B செட்லயும் C செட்லயும் இருக்க காமனான எலிமெண்ட்ஸ். C இருக்கா? இருக்கு, சோ எடுத்து எழுதிக்கோங்க. D இருக்கா? இல்ல. E இருக்கா? இல்ல. F இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, சோ எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ B intersection C equal to set of C, F. நெக்ஸ்ட் N of B intersection C. சோ B intersection C ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2. So 2 போட்டாச்சு. நெக்ஸ்ட் A intersection C. A லயும் C லயும் என்ன எலிமெண்ட்ஸ் காமனா இருக்கு பாருங்க. A இருக்கு, எடுத்து எழுதிக்கோங்க. C இருக்கு, எடுத்து எழுதிக்கோங்க. F இருக்கு, எடுத்து எழுதிக்கோங்க. A intersection C equal to set of A, C, F. நெக்ஸ்ட் N of A intersection C. A intersection C ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3. So 3 போட்டாச்சு. நெக்ஸ்ட் N of A intersection B intersection C வந்து நமக்கு வேணும். அதனால A intersection B intersection C வந்து ஃபைண்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் A B C மூணு செட்லயுமே இருக்க காமனான எலிமெண்ட்ஸ். A இருக்கா? மூணுத்துலயுமே இல்ல, இங்கேயும் இங்கேயும் தான் இருக்கு, சோ ரிஜெக்ட். C இருக்கா பாருங்க, C மூணுத்துலயுமே இருக்கு, சோ எடுத்து எழுதிக்கோங்க. E மூணுத்துலயும் இருக்கா? இல்ல. F மூணுத்துலயும் இருக்கு, சோ எடுத்து எழுதிக்கோங்க. H மூணுத்துலயும் இருக்கா? இல்ல. அப்போ A intersection B intersection C equal to set of C, F. இதுல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு? 2 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. சோ N of A intersection B intersection C வந்து 2. ஓகேங்களா? சோ இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து இத வச்சு தான் நம்ம ஃபைண்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் A எழுதிக்கோங்க, அப்புறம் N of A. நெக்ஸ்ட் B, அப்புறம் N of B. நெக்ஸ்ட் C, அப்புறம் N of C. நெக்ஸ்ட் A intersection B, அப்புறம் வந்து N of A intersection B ஃபைண்ட் பண்ணுங்க. அப்புறம் B intersection C, அதுக்கு அப்புறம் N of B intersection C. அப்புறம் A intersection C ஃபைண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் N of A intersection C. அப்புறம் A intersection B intersection C ஃபைண்ட் பண்ணிட்டு N of A intersection B intersection C வந்து ஃபைண்ட் பண்ணிடுங்க. இதுல இருக்கிறது எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். Therefore N of A plus N of B plus N of C minus N of A intersection B minus N of B intersection C minus N of A intersection C plus N of A intersection B intersection C. N of A ஓட வேல்யூ என்னது? 5. N of B வந்து 4, N of C வந்து 4, N of A intersection B வந்து 3, N of B intersection C வந்து 2, N of A intersection C வந்து 3, N of A intersection B intersection C வந்து 2. ரைட் ஹேண்ட் சைடுல கொடுத்த மாதிரி பிளஸ் மைனஸ்லாம் கரெக்டா போட்டுக்கோங்க அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு முன்னாடி. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 5 plus 4 வந்து 9. 9 plus 4 13. 13 plus 2
15. ஓகேங்களா, கிளியரா? இப்போ நெகட்டிவ்ல இருக்க வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம். -3 -2 -3 இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இந்த நம்பர்ஸ்ல ஆட் பண்ணுங்க. 3 2 3 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? 8. அதனால தான் இங்க வந்து நான் -8ன்னு போட்டிருக்கேன். இதுக்கு என்ன மீனிங்னா, இதுல இருந்து நம்ம மைனஸ் எல்லாத்தையும் காமனா எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வரும் நம்மளுக்கு? -3 -2 -3ல மைனஸ் நம்ம காமனா எடுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 3 + 2 + 3 தானே வரும். அப்போ ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 3 + 2 + 3 வந்து 8. ஸோ எப்படி பார்த்தாலும் -8 தானே வரும். ஸோ அதனால தான் நான் வந்து நம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, சிம்பிள் வந்து மைனஸே வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ நீங்க இது மாதிரி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 15 - 8 15ல 8 போச்சுன்னா 7. இதை நான் வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணி பாருங்க, ரெண்டுமே சேமா தானே இருக்கு. From 1 and 2 we get n of a union b union c equal to n of a plus n of b plus n of c minus n of a intersection b minus n of b intersection c minus n of a intersection c plus n of a intersection b intersection c. Hence verified. Next subdivision, a equal to set of 1, 3, 5, b equal to set of 2, 3, 5, 6 and c equal to set of 1, 5, 6, 7. அதே ரிசல்ட்டை தான் நம்ம வந்து வெரிஃபை பண்ண போறோம். இங்க ABC செட்டோட வேல்யூஸ் வந்து வேற. ஓகேங்களா? as usual left hand side right hand side தான் ப்ரூஃப் பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்க? n of a union b union c. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது ஃபைண்ட் பண்ணலாம். a union b union c equal to a செட் எடுத்து எழுதிக்கோங்க, யூனியன் b செட் எடுத்து எழுதிக்கோங்க, யூனியன் c செட் எடுத்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க 1 3 5. செகண்ட் செட்ல இருந்து 2 எடுத்து எழுதிக்கோங்க. 3 ஆல்ரெடி எழுதிட்டோம், ஸோ ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. 5 ஆல்ரெடி எழுதிட்டோம், ஸோ ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 6. தேர்ட் செட்ல 1 ஆல்ரெடி எழுதிட்டோம், 5 ஆல்ரெடி எழுதிட்டோம், 6 ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ இந்த 3 நம்பரையும் ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. 7 தான் ரிமைனிங் இருக்கு, ஸோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் n of a union b union c. எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு கவுண்ட் பண்ணுங்க? 1 2 3 4 5 6. ஸோ 6 போட்டாச்சு. இதை நான் வந்து ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்க? n of a plus n of b plus n of c minus n of a intersection b minus n of b intersection c minus n of a intersection c plus n of a intersection b intersection c. ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் n of a செட் எடுத்து எழுதிக்கோங்க. எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3. அப்போ n of a equal to 3. b செட் எடுத்து எழுதிக்கோங்க. எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4. n of b equal to 4. நெக்ஸ்ட் c செட் எடுத்து எழுதிக்கோங்க. எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு? 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. n of c equal to 4. நெக்ஸ்ட் a intersection b. a-லயும் b-லயும் என்னென்ன காமனான எலிமெண்ட்ஸ் இருக்கு? 3யும் 5யும் இருக்கு. அப்போ n of a intersection b வந்து 2 because 2 elements தான் இருக்கு. நெக்ஸ்ட் b intersection c. b-லயும் c-லயும் என்ன எலிமெண்ட்ஸ் காமனா இருக்கு பாருங்க? 5 இருக்கு, 6 இருக்கு. 2 elements இருக்கிறதுனால n of b intersection c வந்து 2. நெக்ஸ்ட் a intersection c. a-லயும் c-லயும் என்ன எலிமெண்ட் காமனா இருக்கு? 1 இருக்கு, 5 இருக்கு, வேற எதுவுமே இல்ல. அப்போ 2 elements தான். therefore n of a intersection c equal to 2. நெக்ஸ்ட் a intersection b intersection c. மூணு எலிமெண்ட்ல எந்த நம்பர் காமனா இருக்கு பாருங்க? 5 தான் காமனா இருக்கு, வேற எதுவுமே காமனா இல்ல. ஒரே ஒரு எலிமெண்ட் தான் கிடைச்சிருக்கு. therefore n of a intersection b intersection c equal to 1. ஓகேங்களா? therefore n of a plus n of b plus n of c minus n of a intersection b minus n of b intersection c minus n of a intersection c plus n of a intersection b intersection c. So values எல்லாமே substitute பண்ண போறோம். n of a ஓட வேல்யூ வந்து 3, n of b ஓட வேல்யூ 4, n of c வந்து 4, n of a intersection b வந்து 2, n of b intersection c வந்து 2, n of a intersection c வந்து 2, n of a intersection b intersection c வந்து 1. ஓகேங்களா? பிளஸ் மைனஸ்ல கரெக்டா பார்த்து போட்டுக்கோங்க. இந்த 3 வேல்யூஸ்க்கு மட்டும் மைனஸ் வரும். நெக்ஸ்ட் பாசிட்டிவா இருக்கிற நம்பர்ஸ்லாம் ஒரு சைடோ, நெகட்டிவ் நம்பர்ஸ்ல ஒரு சைடோ எடுத்துக்கிறேன். 3 4 4 1 ஆண்டி இங்க எழுதிக்கோங்க. மைனஸ் எங்க இருக்கு? இங்க இந்த 3 நம்பர்ஸ்க்கு தானே இருக்கு. சோ இந்த 3 நம்பர்ஸ்ல இருந்து நான் மைனஸை காமனா வெளியே எடுத்துட்டேன்னா
2 plus 2 plus 2னு வந்துரும். மைனஸ் எடுத்துட்டோம்னா இங்க எதுவுமே இருக்காதுல, மைனஸ் எடுத்துட்டோம்னா அங்க பிளஸ் போடணும். ஓகேங்களா? சோ பிளஸ் போட்டுக்கிறேன். 3 plus 4 plus 4 plus 1 வந்து 12 minus 2 plus 2 plus 2 வந்து 6. 12 minus 6 வந்து 6. ஓகேங்களா? இதை நான் வந்து ஈக்குவேஷன் 4னு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணலாம். இது மாதிரி தான் பண்ணணும்லாம் இல்லை. ஓகேங்களா? 3 plus 4 plus 4 plus 1 வந்து உங்களுக்கு 12னு கிடைச்சிரும். இந்த மைனஸ்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. 2 plus 2 வந்து 4, 4 plus 2 வந்து 6. அந்த மைனஸ் அப்படியே இங்க போட்டு 6ன்னு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். 12 minus 6 வந்து 6. இப்படியும் நீங்க போடலாம். From 3 and 4 we get 3 4 கம்பேர் பண்ணி பாருங்க, ரெண்டுமே சேமா தான் இருக்கும். Therefore n of a union b union c equal to n of a plus n of b plus n of c minus n of a intersection b minus n of b intersection c minus n of a intersection c plus n of a intersection b intersection c. Hence verified. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை அண்ட் டேக் கேர்.